தமிழ்நாட்டில் இருக்கும் புனிதமான இடங்களில் மிக முக்கியமானது பழனி முருகன் கோவில். இன்றும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அந்த மலையில் மறைந்து இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மலையில் ஒரு முனிவர் தவம் செய்தார். அவர் பெயர் போகர். அவர் சாதாரண முனிவர் அல்ல, அவர் மிகப்பெரிய சித்தர். அவர் மூலிகைகள், யோக சக்தி மற்றும் அதிசய ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்தவர். ஒரு நாள் அவர் ஒரு அதிசய சிலை உருவாக்க முடிவு செய்தார். ஆனால் அந்த சிலையை உருவாக்கிய பிறகு போகர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டார். ஒரு நாள் இரவு நேரத்தில் போகர் தியானத்தில் இருந்தார். அப்போது மலையின் உள்ளே இருந்து ஒரு விசித்திரமான ஒளி வந்தது. அவர் அதிர்ச்சியடைந்தார். இந்த ஒளி என்ன என்று அவர் அந்த இடத்துக்கு சென்றார். அங்கே ஒரு மறைந்த குகை இருந்தது. அந்த குகையின் உள்ளே ஒரு பழமையான சிவலிங்கம் இருந்தது. அதை பார்த்த போகர் திடுக்கிட்டார். ஏனெனில் அந்த லிங்கம் மிகப்பெரிய சக்தி கொண்டது. அது நேரடியாக சிவபெருமாவின் சக்தியுடன் இணைந்தது. அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக குரல் இந்த ரகசியத்தை யாரும் அறியக்கூடாது என்று கூறியது. யார் பேசுகிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் திரும்பினார் போகர். அந்த ஒளியில் இருந்து ஒரு உருவம் தோன்றியது. பழனி முருகன் காட்சியளித்தார். அந்த நேர முருகன் கூறினார், இந்த குகையில் இருக்கும் சக்தி உலகத்தை காப்பாற்றவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்று முருகன் கூறினார். அதனால் போகர் அந்த குகையை மறைத்து வைத்தார். பல நூற்றாண்டுகள் கடந்து சென்றனர். ஒரு மனிதன் பழனிக்கு வந்தான். அவன் பெயர் காலநாதன். அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவன் பழைய புராணங்களை ஆய்வு செய்தவன். அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தான். பழனி மலையின் கீழே ஒரு மறைந்த சக்தி இருக்கிறது. காலநாதன் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். நள்ளிரவு அவன் கோவில் மூடப்பட்ட பிறகு மலையில் சுற்ற ஆரம்பித்தான். காற்று பலமாக வீசியது. மலையின் மேல் அதிர்ச்சியான அமைதி. அந்த நேரத்தில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அவன் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்தான். மலையின் ஒரு பக்கத்தில் ஒரு பழமையான கல் கதவு இருந்தது. அதை பார்த்தவுடன் அவன் புரிந்து கொண்டான். இதுதான் அந்த குகை என்று நினைத்து அவன் அந்த கதவை திறக்க முயன்றான். ஆனால் அந்த நேரத்தில் பெரிய மின்னல் போல ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளியை கேட்டதும் அவன் மயங்கிவிட்டான். அவன் கண்களை திறந்தபோது ஒரு கனவில் இருந்தான். அங்கு ஒரு தெய்வீக உருவம் நின்றது. பழனி முருகன் காட்சியளித்தார். முருகன் கேட்டார், நீ எதற்கு இந்த ரகசியத்தை தேடுகிறாய் என்றார். காலநாதன் கூறினான், உண்மையை தெரிந்து கொள்ளென்று. உண்மை எப்போதும் சக்தி வாய்ந்தது என்று கூறி சிரித்தார் முருகன். முருகன் அவனை சோதிக்க முடிவு செய்தார். அவன் 3 சோதனைகளை கடக்க வேண்டும். 1 பேராசையை வெல்ல வேண்டும், 2 பயத்தை வெல்ல வேண்டும், 3 சுயநலத்தை வெல்ல வேண்டும். இதை அனைத்தையும் வென்றால் இறுதியில் ரகசியம் அறிவாய் என்றார். அனைத்தையும் வெற்றிகரமாக கடந்தான். அப்போது முருகன் கூறினார், இந்த மலையில் இருக்கும் சக்தி மனிதர்களின் பக்தியால் பாதுகாக்கப்படுகிறது. அவர் கையை உயர்த்தினார். அந்த குகை முழுவதும் ஒளியால் நிரம்பியது. அதில் ஒரு அதிசய சக்தி இருந்தது. அந்த நாளிலிருந்து காலநாதன் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. இன்றும் பழனி முருகன் மலையில் இரவு நேரத்தில் சிலர் விசித்திரமான ஒளியை பார்க்கிறார்கள் என்று சொல்வார்கள்.